ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. இந்த கலிகாலத்திலும் தினசரி 2 அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். கிழக்கு தொடர்ச்சி மலையிலே விஜயவாடாவிலிருந்து 8வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள மங்களகிரி நரசிம்ம சாமிகள். ரன்யன் என்ற அரக்கனின் ஆட்சி சகல லோகங்களிலும் நடக்கின்றது. மக்கள் அவனது ஆட்சிக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீமன் நாராயணனின் பெயரை உச்சரிக்க மறந்து அவனது அதிகாரத்துக்கு பயந்து ரன்யாய நம என்ற அந்த அரக்கனின் நாமத்தையே உச்சரிக்கின்றார்கள். ஆனால் அவனுக்கு பிறந்த பக்த பிரகலாதன் தனது தந்தையின் நாமத்தை உச்சரிக்க மறந்து ஸ்ரீமன் அரி என்று போற்றக்கூடிய நாராயணமூர்த்தியின் நாமத்தை உச்சரித்ததால் அரக்கன் ரன்யன் மிகுந்த கோபம் கொண்டு தனது மகன் என்றும் பாராமல் பிரகலாதனை மலையிலிருந்து உருட்டுகின்றான். விஷம் வைத்து கொல்ல பார்க்கின்றான். யானையின் கால்களிலே விட்டு இடறச் செய்கின்றான். ஒவ்வொரு முறையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகிய அரி தனது பக்தனாகிய பிரகலாதனின் உயிரை காப்பாற்றுகின்றார். இதனால் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்த ரணியன், அரி என்று பஜனை செய்கின்றாயே, அரியின் நாமத்தை தினசரி உச்சரிக்கின்றாயே, உனது அரி எங்கே இருக்கின்றான் என்று கேட்டபோது, உனது சொல்லிலும் செயலிலும் உனது உயிரிலும் உனது உடம்பிலும் அரி இருக்கின்றான் என்று பிரகலாதன் தனது தந்தையை பார்த்து கூறுகின்றான். பக்கத்திலே இருந்த தூணை சுட்டி காட்டி, உனது அரி இந்த தூணிலே இருக்கின்றானா என்று ரன்யன் கேட்டபோது, எனது அரி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் கூறியபோது, அந்த தூணை தனது கைகளை கொண்டு அடிக்க முற்பட்டபோது தூணானது படீர் என்று வெடித்து நரசிம்மம் வெளிப்பட்டு பிரகலாதன் என்ற அந்த பக்தனுக்காக பிரகலாதனின் தந்தையாகிய ரன்யனை சம்ஹாரம் செய்கின்றார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகிய அரி என்னும் நரசிம்ம சாமி. இந்த நரசிம்ம சாமி விஜயவாடாவிலிருந்து 8வது கிலோமீட்டரிலே அமைந்துள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கின்ற மங்களகிரி என்ற ஊரிலே பானக நரசிம்ம சாமியாக அவதாரம் செய்கின்றார். இங்கே இந்த ஆலயத்திலே தினசரி 2 அதிசயங்கள் நடக்கின்றன. முதலாவதாக பானக நரசிம்ம சாமியின் வாயிலே நைவேத்தியமாக பானகத்தை ஊற்றுகின்றார்கள். ஒரு அன்பர் தமிழரிலிருந்து பானகத்தை ஊற்றுகின்றார். முதலாவது அதிசயமாக பானக நரசிம்ம சாமி குடிக்கின்ற அந்த சத்தம் கலக் கலக்கு என்று கேட்கின்றது. இது முதல் அதிசயம். தமிழரில் பாதி பானகம் வாயிலே சென்றவுடன் போதும் என்று சொல்வது போல் அந்த சத்தம் நின்று பானகம் வழிய ஆரம்பிக்கின்றது. இது 2வது அதிசயம். மற்றொரு அன்பர் சொம்பு நிறைய பானகத்தை திறந்திருக்கின்ற அந்த மங்களகிரி நரசிம்ம சாமியின் வாயிலே ஊற்றுகின்றார். குடிக்கின்ற கலக் கலக் என்ற சத்தம் கேட்கின்றது. சொம்பில் பகுதி பானகம் வாயிலே சென்றவுடன் அந்த குடிக்கின்ற கலக் கலக் என்ற சத்தம் நின்று பானகம் வழிய ஆரம்பிக்கிறது. இது 2வது அதிசயம். மற்றொரு அன்பர் பெரிய பாத்திரத்தில் பானகத்தை நரசிம்ம சாமியின் வாயிலே ஊற்றுகின்றார். குடிக்கின்ற கலக் கலக் என்ற சத்தம் கேட்கின்றது. பாத்திரத்தில் பகுதி பானம் குறைந்தவுடன் அந்த குடிக்கின்ற சத்தம் நின்று நரசிம்ம சாமியின் வாயிலிருந்து பானகம் போதும் என்று வழிய ஆரம்பிக்கின்றது. இது 2வது அதிசயம். இவ்வாறு இந்த கலிகாலத்திலும் நரசிம்ம சாமிகள் 2 அதிசயங்களை இன்றும் இப்போதும் இந்த நிமிடம் முதல் நடத்தி கொண்டிருக்கின்றார். வாழ்வில் ஒரு முறையாவது மங்களகிரி சென்றால் அந்த மங்களகிரியிலே எழுந்து அருளியிருக்கின்ற பானக நரசிம்ம சாமியை நேரிலே சென்று நமது கோரிக்கையை வைத்தால் சங்கடங்கள் குறைந்து மங்களம் உண்டாகும் என்பது
அங்கே வருகின்ற பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஓம் நமச்சிவாய. ஆடிய பாத